சரி, அப்போ அங்கே பார்ப்போம். எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த இனிய நேரத்திலே தந்தை ஜோதிமணி சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு வருடமும் நம்முடைய திருஇருதய பேராலயத்திற்கு, அதாவது திருஇருதய அற்புத கெபிக்கு ஆலந்தலையில் உள்ள இந்த கெபிக்கு எண்ணற்ற மக்கள் வருவது வழக்கம். குறிப்பாக இருதய அரசரை நாடி தேடி வருகின்ற போது எண்ணற்ற நன்மைகள், அவங்க நினைத்த காரியங்கள், நிறைய அற்புதங்கள் எல்லாருக்குமே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வருடம் 21ஆம் தேதி நம்முடைய அற்புத கெபி அரசரினுடைய திருவிழாவை கொடியேற்றத்தோடு நாம் ஆரம்பிக்கின்றோம். இந்த கெபியினுடைய சிறப்பு ஏறக்குறைய 96வது ஆண்டு திருவிழாவை நாம் துவங்குகிறோம். 21ஆம் தேதி, 29 மற்றும் 30ஆம் தேதிகளில் நம்முடைய திருவிழாவினுடைய பெருவிழாவை நாம் நெருங்குகிறோம். 29ஆம் தேதி மாலை ஆராதனைக்கு நம்முடைய தூத்துக்குடி மறைமாவட்ட ஆயர் மேதக ஆயர் ஸ்டீபன் அந்தோனி அவர்கள் நம்மத்திலே வருகை தருகிறார்கள். அடுத்த நாள் காலை 6:30 மணி பெருவிழா திருப்பலியும் அவர்கள் தலைமையேற்று சிறப்பிக்கிறார்கள். 11 மணி அந்த திருப்பலியை நம்முடைய முன்னாள் ஆயர், தூத்துக்குடியினுடைய முன்னாள் ஆயர் யுவான் அம்பரோஸ் அவர்கள் சிறப்பிக்கிறார்கள். ஆகவே இந்த கெபியினுடைய இன்னும் அதிகமான சிறப்பு என்னவென்று சொன்னால், ஏறக்குறைய 96 ஆண்டுகளும் வரக்கூடிய மக்களுக்கு நிறைய அற்புதங்கள், நிறைய அதிசயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த மே மாதம் நாம் 2023 மே மாதத்திலே 350வது வருட ஜூபிலியை நாம் ஆரம்பித்திருக்கிறோம். குறிப்பாக இயேசுவின் திருஇருதயம் மர்கரீத் மரியம்மாளுக்கு காட்சி கொடுத்த 350வது ஜூபிலியை சிறப்பாக ஆரம்பித்து இன்று வரை மட்டும் நாம் சிறப்பித்து கொண்டிருக்கிறோம். வரக்கூடிய மே மாதம் 2025 மே மாதத்திலே அந்த திருவிழாவானது, இந்த ஜூபிலியானது நிறைவுக்கு வருகிறது. இதனுடைய சிறப்பம்சம் என்ன? மர்கரீத் மரியம்மாள் அவர்கள் பரலைமோனியாவில் இருக்கின்ற போது இயேசுவின் திருஇருதயம் காட்சி கொடுத்தது. 1675ஆம் ஆண்டு நம்முடைய இருதய அரசர் மர்கரீத் மரியம்மாளுக்கு காட்சி கொடுத்தார். அதை நினைவாகத்தான் 350 யூபிலியாக நம்முடைய அற்புத கெபியிலே நாம் துவங்கியிருக்கிறோம். நம்முடைய மறைமாவட்ட ஆயர் அவருடைய இசைவின் பேரில் நாம் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் நம்முடைய அற்புத கெபிக்கு ஒரு ஆயர் வந்து கொண்டிருக்கிறார்கள். வெவ்வேறு மறைவட்டங்களை சார்ந்த, மறைமாவட்டங்களை சார்ந்த ஆயர்கள் நம்முடைய கெபிக்கு வந்து போகிறார்கள். அவருடைய ஆசிரியர் எண்ணற்ற மக்களுக்கு வந்து சேர்கிறது. இன்னும் ஒவ்வொரு நாளும் யாரெல்லாம் இந்த அற்புத கெபி அரசரை நாடி தேடி வருகிறார்களோ எல்லோருக்குமே பல அதிசயங்கள், குடும்பத்திலே நிறைய வேலைவாய்ப்பு, அவர் நினைத்த காரியங்கள் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. விசேஷமாக இந்த ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி நாம் நம்முடைய அற்புத அரசர் கெபி திருவிழாவுக்கான கொடியேற்றத்தை சிறப்பாக நாம் ஆரம்பிக்க இருக்கிறோம். இதை நாடி தேடி வரக்கூடிய இருதய அரசரினுடைய அன்பு பக்தர்களுக்கு எங்களுடைய வரவேற்பையும் நல்குகிறோம். எல்லோரும் வந்து இருதய அரசரினுடைய அற்புத ஆசிரியை பெற்று செல்ல உங்களை அன்போடு அழைக்கிறோம். இது விசேஷத்திரமான திருவிழா. எண்ணற்ற மக்கள், குறிப்பாக வெவ்வேறு நாடுகளிலிருந்தும் நம்முடைய இருதய அரசரை நாடி தேடி வரக்கூடிய அநேக கூட்டங்கள் உண்டு. ஏன்னா
எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருக்கிறது, எல்லாருக்குமே சுமைகள் இருக்கிறது. ஆனால் இந்த இறுதி அரசரிடம் நம்முடைய சுமைகளை இறக்கி வைக்கின்ற போது அவர் நமக்கு இளைப்பாறுதல் தருகிறார், நம் நினைத்த காரியம் நடக்க அவர் உதவி செய்கிறார் என்கிற நம்பிக்கை சாதாரண பாமர மக்களிடமும் அதிகமாக இருக்கிறது. ஆகவே தந்தையின் சார்பாக, எங்களுடைய ஊர் ஆலந்தலை மக்களினுடைய சார்பாகவும் எல்லோருக்கும் நாங்கள் அழைப்பு கொடுக்கிறோம். எல்லோரும் வரக்கூடிய இந்த 21ஆம் தேதி குடியேற்றத்தில் கலந்து கொண்டு என்னுடைய அற்புத கெபியரசரினுடைய ஆசிரை பெற்று செல்ல உங்களை அன்போடு அழைக்கிறோம். எல்லோருக்கும் மீண்டுமாக திருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.